குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா, நம்ம சயின்ஸில் வந்து சவுண்டு சாப்டர் 8ல் வந்து சவுண்டு. நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோ பார்த்துட்டோம். சவுண்டுங்கிறது ஒரு வேவ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். அது ஒரு லாங்கிடியூட்னல் நேச்சர் இருக்கும் சவுண்ட் வேவ்க்கு. அப்புறம் அதோட கேரக்டர் பார்த்தோம். சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கேரக்டர்ஸ் என்ன வரும்? ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், வேவ்லென்த் அண்ட் அப்புறம் வெலாசிட்டி ஃபைனல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஸ்டிங்யூசிங் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை வந்து நம்ம எப்படி டிஸ்டிங்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட் பண்ணுறாங்க. சவுண்ட்ஸ் கேன் பி டிஸ்டிங்யூஸ் ஃப்ரம் ஒன் another in terms of 3 different factors. 3 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம சவுண்டை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி காமிப்போம். ஒன்று லவுட்னஸ், செகண்ட் பிச், மூணாவது வந்து டிம்பர் ஆர் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லவுட்னஸ் பார்க்கலாம். Loudness and intensity. Loudness is a quantity by virtue of which a sound can be distinguished from another one, both having same frequency. Loudness or softness of sound depends on the amplitude of the wave. என்ன சொல்கிறாங்கன்னா, லவுட்னஸ் அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டி. ஓகேவா? அதை வந்து ஒரு இதுலேருந்து, அதாவது இப்போது ஒரு டேபிளோட சவுண்டு, அப்புறம் ஒரு பேடோட சவுண்டு. இப்போ ஒரு பேட் அடிக்கிறோம் இல்லை ஒரு டேபிள் அடிக்கிறோம்னா ரெண்டுக்கும் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஆனால் ரெண்டுமே வந்து சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற போதும் சவுண்டை வந்து எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கப்போம் அப்படின்னா அதோட லவுட்னஸை வச்சு தான் நம்ம காமிப்போம். ஓகேவா? எவ்வளோ சத்தமாக வந்து நமக்கு சவுண்ட் கேட்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காமிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லவுட்னஸ் ஆர் சாஃப்ட்னஸ், அதாவது லவுட்னஸ்ங்கிறது கத்தி பேசுறது, சாஃப்ட்னஸ்ங்கிறது ஸோ சைலண்ட்டாக அமைதியாக பேசுகிறது. ஸோ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா சவுண்டோட லவுட்னஸோ சாஃப்ட்னஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா ஒரு சவுண்ட் வேவோட ஆம்ப்ளிடியூடை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதோட கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா? சவுண்ட் வேவ்லேயே நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸில் ஆம்ப்ளிடியூட் படித்தோம் இல்லையா? அந்த ஆம்ப்ளிடியூடை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் வி ஸ்ட்ரைக் அ டேபிள் லைட்லி we hear a soft sound because we produce a sound wave of less amplitude. அதாவது இப்போ ஒரு டேபிளை எடுத்து நம்ம ரொம்ப சைலண்ட்டாக தட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நமக்கு ரொம்ப சவுண்ட் எப்படி கேட்கும்? ரொம்ப சாஃப்ட் சவுண்டாக, ரொம்ப கம்மியாக தான் கேட்கும் நம்ம அந்த டேபிள் சுற்றுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டோட ஆம்ப்ளிடியூட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், லெஸ் ஆம்ப்ளிடியூடில் தான் இருக்கும். ஸோ லெஸ் ஆம்ப்ளிடியூடாக இருக்கும்போது சவுண்டு வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். If we hit the table hard, we hear a louder sound. அதாவது இப்போ டேபிளை கொஞ்சம் வேகமாக ஓங்கி அடிங்க, நமக்கு பயங்கரமாக சவுண்டு கேட்கும். ஸோ அது ஏன் ஆம்ப்ளிடியூட் வந்து ஹையாக இருக்கும். ஓகேவா? ஸோ லவுட் சவுண்ட் கேன் ட்ராவல் அ லாங்கர் டிஸ்டன்ஸ் ஆஸ் லவுட்னஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ஹையர் எனர்ஜி. அதாவது சவுண்டு லவுடாக இருக்குது பார்த்தியா, அது வந்து எவ்வளோ தூரம் போகும்? ரொம்ப டிஸ்டன்ஸு. சாஃப்ட் சவுண்டை விட லவுடு சவுண்டு தான் வந்து பயங்கரமாக அதிக தூரத்தை ரீச் பண்ணாதான், லாங்கர் டிஸ்டன்ஸை வந்து ரீச் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ஹையர் எனர்ஜி கிடைக்கிது. அதுக்கு நம்ம வேகமாக இப்போ தட்டும்போதோ, இப்போ கிளாஸில் எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த நேரத்தில் மேம் வந்து அவங்களோட வாய்ஸை உங்கள் சவுண்டோட ரைஸ் பண்ணி பேசும்போது தான் அவங்க சவுண்டு உங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகும். அப்போ நீங்கள் சைலண்ட் ஆவீங்க இல்லையா? ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது லவுடு சவுண்டுக்கு ஹை எனர்ஜி இருக்கிறனால அது லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு ரீச் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து சவுண்ட் வேவ் ஸ்ப்ரெட் அவுட் ஃப்ரம் இட்ஸ் சோர்ஸ். அது சோர்ஸ்னால் என்ன? நம்ம இப்போ பேசுகிறோம், இப்போ ஒரு டேபிள் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த டேபிள்லேருந்து வர சவுண்ட், இப்போ நம்ம பேசும்போது வர சவுண்ட், நம்ம பேசுகிற இடம், அந்த தான் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சோர்ஸ்லேருந்து சவுண்ட் வேவ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அஸ் இட் மூவ் அவே ஃப்ரம் த சோர்ஸ் இட்ஸ் ஆம்ப்ளிடியூட் டிக்ரீசஸ் அண்ட் தஸ் இட்ஸ் லவுட்னஸ் டிக்ரீசஸ். ஸோ இந்த ஃபிகர் தான் பாருங்களேன், இந்த ஃபிகர் 8.4 பாருங்கள். இதுதான் வந்து வேவ் ஷேப் ஆஃப் சாஃப்ட் அண்ட் லவுடு சவுண்ட் ஆஃப் த சேம் ஃப்ரீக்வன்சி. இப்போ மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து சாஃப்ட் சவுண்டுக்கான டயக்ராம். வேவ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சாஃப்ட் சவுண்டுக்கு. லவுட் சவுண்டுக்கான இது வேவ் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது ஹேவிங் அ ஹையர் எனர்ஜி அண்ட் கோ டு ரீச் தி லாங்கர் டிஸ்டன்ஸ். இது லவுடு சவுண்டு. இப்போ லவுட் சவுண்ட் வந்து அது சோர்ஸ்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அப்போ என்னாகும்? அதோட ஆம்ப்ளிடியூட் போக 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 டிக்ரீஸ் ஆகும்போது அதோட லவுட்னஸ் குறையும். அதனால தான் இப்போ நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசுகிறது மைல்டாக கேட்கும். இதுவே பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப சத்தமாக இருக்கும் அவங்க அதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ரீசன். ஆம்ப்ளிடியூடை டிபெண்ட் பண்ணி தான் சவுண்டு வந்து லவுட்னஸ்ஸு சாஃப்ட்னஸ்ஸு வந்து ஒரு சவுண்டோட லவுட்னஸும் சாஃப்ட்னஸும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? சவுண்ட் வேவோட ஆம்ப்ளிடியூடை டிபெண்ட் பண்ணியிருக்கு. லெஸ் ஆம்ப்ளிடியூட் சவுண்ட் வேவ் வந்து ஹேவ் அ லெஸ் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா சவுண்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சவுண்ட் ஹேவ் அ
ஆம்ப்ளிடியூட் வந்து ஹை ஆம்ப்ளிடியூடாக இருந்தது அப்படின்னா அப்போது நமக்கு சவுண்ட் வேவ் வந்து லவுடாக இருக்கும், நம்மளோட சவுண்ட் லவுடாக இருக்கும். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, அதான் லவுட்னஸ். ஸோ லவுட்னஸ் ஆஃப் அ சவுண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்டென்சிட்டி ஆஃப் அ சவுண்ட் வேவ். அதாவது லவுட்னஸ் ஆஃப் அ சவுண்ட் வந்து ஆம்ப்ளிடியூடை ஃபஸ்ட்டு டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டோமா. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது, இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இன்டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிராசிங் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் perpendicular to the direction of the propagation of wave. அதாவது ஒரு சவுண்ட் வேவ் வந்து எப்படி போகும் நம்ம சொன்னோம், ஒரு வேவ் பொசிஷனில் போகும். அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வேவ் பொசிஷனில் மூவ் ஆகும். ஸோ அந்த இதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஒரு பெர் யூனிட் ஏரியாவில் அந்த யூனிட் டயத்துக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அந்த வேவோட பெர்பெண்டிகுலரில் க்ராஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் ஹியர்ட் அட் அ பிளேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி 5 ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த சோர்ஸ், ஒரு சோர்ஸோட ஆம்ப்ளிடியூட், அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி அப்சர்வர் ஃப்ரம் தி சோர்ஸ். சோர்ஸ்லேருந்து நம்ம பேசுகிறது இன்னொருத்தவங்களுக்கு கேட்குதுன்னா அவங்க தான் அப்சர்வர், அவங்களோட டிஸ்டன்ஸ், சோர்ஸுக்கும் அப்சர்வருக்குமான டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சோர்ஸ், அதாவது இந்த இப்போ சோர்ஸ் வந்து எங்கே இருக்குது, சர்ஃபேஸ் ஏரியா அதை பொறுத்து இருக்குது. டென்சிட்டி ஆஃப் த மீடியம், அந்த மீடியத்தோட டென்சிட்டி, அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ். மீடியம்ங்கிறது என்னது, ஏர் மீடியம். நம்ம பேசும்போது அடுத்தவங்களுக்கு கேட்குது அப்படின்னா அது ஏர் மூலமாக தான் போகுது. ஸோ ஏர் வந்து இந்த இடத்துல ஒரு மீடியமாக செயல்படும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ். த யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், சவுண்டுக்கு வந்து டெசிபல், அதை டிபின்னு சொல்கிறாங்க. இது யார் பேர்னு வச்சுக்கோங்களேன், அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் இருக்காரியா, அவரை ஹானர் பண்ணுறதுக்காக அவரோட நேமில் டிபின்னு வச்சுருக்காங்க. அவர் என்ன கண்டுபிடிச்சார், டெலிஃபோன், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்டென்சிட்டிங்கிறது லவுட்னஸ் ஆஃப் அ சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ். இன்டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிராசிங் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். ஒரு பர்டிகுலர், அதாவது யூனிட் ஏரியா, இப்போ ஒரு கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ சவுண்ட் வந்து டைரக்ஷன் ப்ராப்பகேட் ஆகுது அந்த வேவில், ஒரு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் அந்த வேவ் வந்து எப்படி ப்ராப்பகேட் ஆகுது, அமௌண்ட் ஆஃப் அந்த வேவோட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா, இதுதான் நம்ம வந்து இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கோம், அந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸை வந்து நம்ம எப்படி சவுண்ட்ஸ் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து லவுட்னஸ் மூலமாக. செகண்ட் வந்து என்னது, பிச்சு. பிச் அப்படிங்கிறது என்னது, ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சவுண்ட் பை விச் we can distinguish whether a sound is shrill or bass. ஷ்ரில்னால் என்னது, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஷ்ரில் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இதாக பேசுகிறது, நல்லா லவுடாக அந்த மாதிரி நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும். Pitch is one of the characteristics of sound by which we can distinguish whether a sound is shrill or bass. High pitch sound is shrill and low pitch sound is flat. ஹை பிச்சுங்கிறது சவுண்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிற ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இது வந்து எப்படி காமிக்கும்னா சவுண்டு வந்து ஒரு ஸ்ட்ரில்லாக இருக்கா அல்லது பேஸில் இருக்கா, அதாவது ஃப்ளாட்டாக இருக்கா அப்படிங்கிறது இது பண்ணுவாங்க. ஸோ ஹை பிச்சில் நம்ம பேசுகிறோம். இப்போ ஹை பிச்சில் நீங்கள் வந்து பாடுறீங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ நம்ம அந்த சூப்பர் சிங்கர்லாம் பார்ப்போம்ல, ஸோ அந்த ஹை பிச்சில் பாடுறீங்கன்னு சொல்கிறீங்களா, அதை வந்து நம்ம ஸ்ரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை பிச்சு சவுண்ட் வந்து ஸ்ரில்லாக இருக்கும் அண்ட் லோ பிச்சு சவுண்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ டூ மியூசிக் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை தி சேம் instrument with same amplitude will differ when their vibrations are of different frequencies. அதாவது ரெண்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஒன்று வீணையாக இருக்கலாம், நாதஸ்வரமாக இருக்கலாம். ஸோ ரெண்டில் இருந்தும் ப்ரொடியூஸ் ஆகிற மியூசிக் வந்து ஒரு ரெண்டு மியூசிக் சேம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரெண்டு, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் வீணையிலேயே இப்போ ரெண்டு விதமான மியூசிக்காக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சேம் ஆம்ப்ளிடியூடும் இருக்கும். பட் இது எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி காமிப்போம், அதோட ஃப்ரீக்வன்சி டிஃபர் ஆகும், அதாவது பிச்சு வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா, வில் டிஃபர் வென் தியர் வைப்ரேஷன்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த வைப்ரேஷனோட அந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து சவுண்டை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காமிப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த டயக்ராம் வந்து லோ பிச்சுக்கும் ஹை பிச்சுக்குமான டயக்ராம். ஓகேவா, லோ பிச் பாருங்கள் எவ்வளோ இதாக போகுதுன்னு பாருங்கள். ஸோ லோ பிச் சவுண்டு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஹை பிச் சவுண்டு ஸ்ட்ரில்லாக இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற ரெண்டு விதமான மியூசிக் வந்து சேம் ஆம்ப்ளிடியூடில் இருக்குது. பட் இது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ரெண்டு வைப்ரேஷன்ஸுக்குமே ஆனால் அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, தேர்ட் பாயிண்ட் என்னது, டிம்பர் ஆர் குவாலிட்டி.
டிம்பர் அப்படிங்கிறது என்ன டிம்பர்னு சொல்லலாம், அல்லது குவாலிட்டி, அந்த சவுண்டோட குவாலிட்டியும் சொல்லலாம். கேரக்டரிஸ்டிக் விச் டிஸ்டிங்யூசஸ் டூ சவுண்ட் ஆஃப் சேம் லவுட்னஸ் அண்ட் பிச் எமிட்டட் பை 2 டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போது 2 டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் சேம் லவுட்னஸ்ங்கிறது என்னது, சத்தம். அந்த லவுட்னஸும் பிச்சும் வந்து சேமாக இருக்குது. பட் அதை எப்படி அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? இப்போது ஒரு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மியூசிக் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதோட லவுட்னஸும் பிச்சும் சேமாக இருக்குது. 2 மியூசிக்குமே லவுட்னஸும் பிச்சும் சேமாக இருக்குது. பட் இது எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க? அந்த இதோட குவாலிட்டி, ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிட்டி இருக்கும். ஸோ எ சவுண்ட் ஆஃப் அ சிங்கிள் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு டோன். கலெக்ஷன் ஆஃப் டோன்ஸ் தான் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஒரு சவுண்ட் ஆஃப் அ சிங்கிள் ஃப்ரீக்வன்சி, ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? டோன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அந்த சிங்கர்லாம் பாடுறாங்க இல்லையா, அப்போ அந்த டோன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த டோன்கிறது சயின்ஸ் படி பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ சவுண்ட் ஆஃப் அ சிங்கிள் ஃப்ரீக்வன்சியை நம்ம டோனுன்னு சொல்லுவோம். அந்த கலெக்ஷன் ஆஃப் டோனை நம்ம நோட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டிம்பர்ங்கிறது ஜென்ரல் டேர்ம் ஃபார் தி டிஸ்டிங்யூசபிள் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ டோன். ஸோ இந்த குவாலிட்டி, அதாவது டிம்பர் ஆர் குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். டோனோட கேரக்டரிஸ்டிக்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். ஸோ அதை வச்சும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. சவுண்டை வந்து நம்ம எந்த ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு. ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, லவுட்னஸ்ஸை டிபெண்ட் பண்ணியும் நம்ம வந்து சவுண்ட்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும். நெக்ஸ்ட் பிச்சு, தேர்டு வந்து டிம்பர் ஆர் குவாலிட்டி. இந்த 3 ஃபேக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சவுண்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிப்போம்.